அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. 2021 ஆட்சியை பிடித்த திமுக மீண்டும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. திரும்ப திமுக ஆட்சி 2.0 ஆட்சியை பிடிக்கும். திமுக பல்வேறு திட்டங்களை போட்டு மக்கள் மத்தியில நலத்திட்டங்களை கொடுத்து மக்கள் மத்தியில வாக்குறுதிகளை கொடுத்து எப்படியே ஜெயிக்கணும். திமுக ஒரு பக்கம் முனைப்ப காட்டுது, மற்றொரு பக்கம் என்டிஏ கூட்டணி இந்த முறை ஆட்சி மாற்றம் கொண்டே வரணும். நம்ம தமிழ்நாட்டை அடுத்து ஆட்சி அமைக்கணும். அதிமுக ஒரு புறம், புதுசா வந்த விஜய், சீமான் இது போன்ற தலைவர்களா தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும், நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும்னு பல்வேறு யூகங்கள் வந்து செயல்படுறாங்க. ஆனா இங்க உள்ள மக்கள் மனநிலை என்னவா இருக்கு, யார் திரும்ப தமிழகத்தை ஆட்சியை பிடிக்க வேண்டும், அரசியல் சூழல் இங்கு எவ்வாறு இருக்கு என்பதை இங்குள்ள மக்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆட்டோ பஸ்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து நம்ம ஆட்டோ ஓட்டி பிழைக்கலான்னு ஒரு வழி இல்லை. 5 வருஷத்துல நம்ம பாத்தீங்கன்னா 5 வருஷம் நாங்க இந்த ஆட்டோ ஓட்டி அவ்வளோ ஃப்ரீ பஸ் விட்டாங்கன்னா நாங்க எங்க போய் பிழைக்கிறது? எல்லா பஸ் ஸ்டாப்லயுமே அவ்வளோ ஃப்ரீ பஸ் தான் போகுது. 5 வருஷம் பாருங்க, நாங்க 4.5 வருஷம் ஆச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். யாருமே அதை பத்தி கண்டதே இல்லை. கொஞ்சம் ஏதாவது வண்டியில ஜாமானம் ஏற்றிட்டு போனா கூட அதை வந்து மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுத்து எல்லாமே போலீஸ் வந்து எங்களை இது பண்றாங்க. நாங்க வாழ்றதா சாகிறதா, எதுக்காவது ஒரு வழி வேணும் இல்லானே நினைச்சு பாருங்க. இந்த ஆட்சி வந்து எப்படி பண்ணாலும் ஒரு யாருக்கும் ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது. எல்லாரும் பொதுமக்களை எல்லாருமே பிழைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்கறத விட டிக்கெட்டை குறைச்சி கொடுத்துருக்கலாம். அப்போ எல்லா மக்களுமே அதுல யாருக்கும் இடைஞ்சல் வராது. இது ஃபுல்லாவே வந்து பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்து எங்களோட ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாருமே பாதிச்சு இன்னைக்கு வந்து நடுத்தருவில் தள்ளக்கூடிய நிலைமையில நிற்கிறாங்க. எப்பவுமே ஆட்சி மாற்றம் வந்தாதான் அது என்னைக்குமே நல்லா இருக்கும். 5 வருஷம் இவங்க இருந்தாங்கன்னா 5 வருஷம் அவங்க இருந்தாதான் அந்த அவங்களுக்குள்ளேயும் ஒரு இதா இருக்கும். சரி, அவங்கள விட நான் நல்லா பண்ணணும், இவங்கள விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு தான் வரணும். இது மக்கள் ஃபுல்லாவே இலவசத்தை நம்பியே மக்கள் வந்து மொத்தத்திலே ஏமாந்திக்கிட்டே இருக்காங்க. மாற்றம் கண்டிப்பா வேணும். எதனாலன்னா நிறைய ஒரு இடத்துலயும் நிறைய பாலியல் ப்ராப்ளம் நடக்குது. யாருமே எந்த இடத்துலயுமே இந்த கைது ஒவ்வொரு பிரச்சனையும் நிறைய விஷயம் இருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லா ஆட்சியிலுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. 10% பேர் தான் நல்லவங்களா இருக்காங்க. அது எந்த ஒரு ஆட்சியா கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரிதான். ஆனா வரக்கூடியவங்க நல்ல இதா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இருந்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது வரைக்கும் சொல்ல போயாச்சுன்னா இப்போ வரைக்கும் அந்த அரசியல் நல்ல விதத்துல தான் போயிட்டு இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலத்திலயும் அந்த ஆட்சியும் மறுபடியும் வந்தாச்சுன்னா நல்லாதான் இருக்கும். ஏன்னா முதல்ல இருந்த இது அம்மா இருந்த டைம்லயே நல்லா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடியார் வந்த பிறகும் நல்லாதான் போயிட்டு இருக்கு. கொரோனா பீரியடு மற்றபடி எந்த ஒரு உதவி செய்தா இருந்தாலும் சரிதான், ஏழை மக்களுக்கு திட்டங்களா இருந்தாலும் சரிதான், அது ஒரு இலவசமாக கருதாம மக்களுக்கு நல்ல திட்டமாட்டு கொண்டு போறதுல ஏடிஎம்கே கட்சி நல்ல ஒரு இதுல இருக்கு. இனிமேல் வரதா இருந்தாலும் ஏடிஎம்கே தான், நிறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்ற கட்சிகளும் கொஞ்சம் அதுக்கு தக்கன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம புதுசாட்டு வராங்க, நல்ல செயல் தான், இல்லைன்னு சொல்லலாம், நல்ல மக்களுக்கு நிறைய செய்யணும், வரவேற்கத்த செய்யணும். இருந்தாலும் நமக்கு அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நம்ம எடுத்த உடனே எல்லாரும் அரசியலுக்கு வந்த உடனே நான் தான் ராஜா எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்னைக்குமே சாத்தியம் ஆகாது. அந்த இடத்துல உள்ளுக்கு இறங்கி நம்ம ஒரு தொண்ட நாட்டு வரணும். அந்த இடத்துல ஒரு வார்டுல இருந்து அந்த தொண்ட நாட்டு வாழ்ந்து அந்த இடத்துல என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது அதை பார்த்து எடுத்து அந்த வார்டுல இருந்து என்ன வேலைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த 4 பேர் சுற்றி வட்டாரத்துல வார்டு இருக்கு, இத்தனை வார்டு 52 வார்டு இருக்குன்னு 52 வார்டுல சுற்றி பார்க்கணும். அதையும் பார்த்து அது எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்குது, அதையும் முடிச்சு அதுக்கு அடுத்தது மேயருக்கு முடிச்சுதான் ஒவ்வொரு ஸ்டேட் சென்ட்ரல் லெவலுக்கு நம்ம போக முடியும். வேற இதுல வேற மாற்றுக்கிறது வேற எதுவும் சொல்லணும் இல்லை. எல்லாருமே நல்லதுதான். 10% தான் இங்க நல்லவங்க இருக்கிறாங்க. நான் ஃபுல்லாடி எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு சில இடத்துல நல்லது முக்காலும் நல்லா பண்ணதான் இருக்கிறாங்க. இங்கேயும் நல்லதான் நடக்குது. இங்க கட்சிக்காரங்கள்ல சில இதுல குளமுடி எல்லாம் இருக்கிறதால அப்படி சில விஷயங்கள்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளாடி எல்லாம் ஒத்துமை இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயத்துல மக்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களா இருந்தாலும் போய் சேரணும். இப்போ வந்து இந்த 5 ஆண்டு ஆட்சியில இருந்தாங்க திமுக ஆட்சி நல்லாதான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் வந்து ஏழைகளுக்கும் பாவப்பட்டவர்களும் எல்லாம் நல்ல இது உதவியாதான் இருக்கு. ஆனா இதுல என்னன்னு கேட்டா, இந்த தப்புகள் நடக்க என்ன கேட்டா, நம்ம ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் இருந்தா 4 ஒண்ணு போல இருக்கே கிடையாது. அந்த ஒரு இதுல என்னன்னு கேட்டா, இப்ப அந்த பிள்ளைகள் வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கே தெரியாது அந்த பிள்ளை மோசமா இருக்குன்னு. அதனால ஆட்சியை குறை சொல்ல முடியாது. இது வந்து நம்ம எந்த இடத்துல பண்ணாலும் நமக்கே தெரியாம அந்த கட்சிக்குள்ளே இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, ஏதாவது 1-2 தப்புகள் நடக்கும். நமக்கு வந்து ஆட்சியை குறை சொல்ல முடியாது. அந்த தப்புகள் இருக்க வந்து கண்டு அதை சரி பண்ணக்கு உள்ளதை பார்க்க பெற்றோரையும் சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோரையும் தவறி இந்த பிள்ளைகள் வந்து காலேஜ் படிக்க போகும்போது வந்து
தவறான கூட்டு கட்டினாலே மற்ற மாதிரி ஒரு இதனால தான் இதெல்லாம் வர்றது. அதனால வந்து மற்ற மாதிரி ஆட்சிய அமைச்சர் மாதிரி மற்ற மாதிரி நிர்வாகத்தை குறை சொல்லி கொண்டு நல்லா இருக்கு. இப்போ திமுக தொடக்கத்துல கொஞ்சம் இதாக தான் இருந்து, ஆனா இப்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து மீண்டும் திமுக வரதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அண்ணா திமுக வந்து அவங்க ஒன்னும் செய்யலைன்னு சொல்றாங்க, செய்யலைன்னு சொல்லி தப்பு. ஏன்னாட்டா அவங்க செய்த பட்டியலிட்டு அவரே வந்து எடப்பாடியை வந்து ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்காரு, நாங்க என்னதெல்லாம் செய்யிருக்கோன்னு அவரே சொல்லி மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு அவர் வந்து அதை குத்தி காட்டி சொன்னது போல சொன்னாலும் அவரே முழுமையா சொல்லி காட்டியிருக்காரு. ஆனா மற்ற மாதிரி உள்ளவர்கள் வந்து கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அது வந்து சரிப்பட்டு வராது. ஆனா இப்ப வந்து எங்க சென்ட்ரல் கட்சி இங்க வந்து கூட்டணியில வரவங்க என்னன்னு கேட்டோம், அவங்க வந்து பல காரியங்களை வந்து மக்களுக்கு கெடுதலாம் செய்வாங்க. அதனால அது வாரதில்லை. அண்ணா திமுக வந்து அவங்க கூட இருக்காங்க. விஜய் கட்சி வந்து அவங்க வந்து தேசியதான் முதல்ல வந்து ஏற்கனவே வந்து இலவசங்கள் கொடுக்க கூடாது, மற்ற மாதிரி உள்ள உதவிகளும் செய்யக்கூடாது, தனி கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சி நல்லா இருக்கணும்னு சொன்னாலும் கடைசியர் அப்படி வந்துருக்குன்னா யோசிச்சிருக்கலாம். இது அப்படின்னு ஒரு இது இல்லாம நின்றுட்டு எல்லாம் கடை காட்டுல வந்து அது நாங்க அவருக்கு பிடிச்ச போல கூடுதலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். அதனால திமுக திருப்பி வரலாம் நல்லதா இருக்கு. இந்த மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ் விடுறதுல கொஞ்சம் இது இல்லை எங்களுக்கு பாய்ஸுக்கு எல்லாம். அது வந்து காமனா இருக்கு. நாங்க விஜய் ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லாரையும் காமனா பாத்துக்கிட்டோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம். இன்னும் இங்க வந்து என்ன தெரிஞ்சு இப்ப ஃப்ரீ பஸ் இருக்குல்ல, அது மகளிருக்கு எல்லாமே ஃப்ரீ பஸ் இல்லாம எல்லா பஸ்லயும் இப்ப மகளிருக்கு தான் இடம் கொடுத்தாங்க. நார்மல் பஸ்லயும் பாய்ஸுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது இல்லை. சீட்டு கிடைக்கிறதுன்னா அது டிரைவருக்கு ஒண்ணு, கண்டக்டருக்கு ஒண்ணு. கண்டக்டர் பாயா இருந்தா அவருக்கும் சீட்டு கிடைக்காது. அது இந்த 10 வருஷத்துல விலைவாசி கூடுதல், திமுக ஆட்சி மு.க. ஸ்டாலின் இதுல விலைவாசி கூடுதல், எல்லா பொருட்கள் அவ்வளவுமே ரேட்டு கூடுதல் தான். ஒரு மாற்றம் வரணும், விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. அவ்வளவுதான். 10 வருஷத்துல பெண்களுக்கு வன்கொடுமை, கொலை, கொள்ளை ஏகப்பட்டது. மொத்தத்துல திமுக ஆட்சி வேண்டாம் இனிமேல். விஜய் வந்து என்ன செய்வார்? விஜய் வந்து நல்லா கொண்டு போவாரு, அவ்வளவுதான். பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஆனா அவரு விடாப்படியாட்டு மாநாடெல்லாம் நடத்தி எடுத்து நல்ல தீவிரமா இருக்காரு, நல்லா கொண்டு போவாரு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஆமா, திமுக ஆட்சி வந்து 5 வருஷமா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா எப்படி ஒரு மக்களுக்கு எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது அது. ஆனா நம்மளுடைய இது பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஆட்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நமக்கு என்ன நமக்கு என்ன இல்லை, என் மனசுல நான் ஒண்ணு வச்சுக்கலாம், உங்க மனசுல நீங்க நினைக்கலாம், அடுத்த ஆள் மனசுல என்ன நினைக்கன்னு தெரியாது. அதான். ஆனா நீங்க எப்படி அது நாட்டை வந்து அது ஓடுறது இப்ப மனசை பொறுத்து. அது பிறந்தாக ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சூழ்நிலை வன்முறை எதுவும் இல்லாம நல்லபடியா ஆட்சி வரணும், ஒரு நல்லாட்சி அமையணும், நல்ல முதலமைச்சரா வரணும். அதுதான் ஒரு முடிவு.